நம்ம ஒரு கப் ரவையில் கேக் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு வானல் வச்சுன்னு நெய் சேர்த்துக்கோங்க. ஒரு கப் ரவை. இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். வறுத்த ரவையை ரவை முழுகிற அளவு பால் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறிட்டு மூடி வச்சுருங்க. இப்போ ஒரு வானலை வச்சுன்னு அதில் நெய் சேர்த்துக்கலாம். எவ்வளோ ரவை எடுத்தீங்களோ அந்த அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கைவிடாமல் கிளறினே இருங்க. நல்ல ஒரு கலர் வர அளவு கிளறினே இருங்க. ரொம்ப கலர் மாற வேணாம், கொஞ்சம் சிறு கசப்பாக இருக்கும். திட்டமான கலர் போதும். இப்போது ஊதின்கிற ரவையை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நெய் கூட கொஞ்சம் சேர்த்து நல்லா கிளறிடுங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் நெய் தடவி இந்த முந்திரி சேர்த்துக்கோங்க. இல்லைனாலும் செஞ்சு வச்சுருந்த கேக்கை நல்லா போட்டு அழுத்திடுங்க. அழுத்திட்டு கொஞ்சம் நேரம் ஆட்டன்னு ஒரு தட்டில் எடுத்து கவுருங்க. கவுத்திங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக வந்துடும். செஞ்சு பாருங்கள். அழுத்தி